நண்பர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பதிவு பார்க்க இருக்கோம் அப்படின்னா, நீங்க இப்ப இந்த டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி மற்றும் சனி இந்த கிழமைகளில் நீங்க பிறந்த கிழமை எதுவோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி நீங்க பிறந்த கிழமையை வைத்து உங்களைப் பற்றி சொல்லப் போறோம். ஆமாங்க. ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஒவ்வொரு கடவுளுக்குமே ஏராளமான தொடர்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. அதனாலேயே நீங்க பிறந்த கிழமையை வைத்து நீங்க எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அது கூடவே நீங்க பிறந்த கிழமை என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. அது கூடவே இப்பதான் முதல் முறையா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். நண்பர்களே, இதில் மிகவும் முக்கியமான விடயம் என்னன்னா, இந்த பதிவில் நீங்கள் உங்களைப் பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல், உங்க குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்க நண்பர்களின் பிறந்த கிழமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சா, அவர்களைப் பற்றியும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த பதிவு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். நண்பர்களே, நீங்க பிறந்தது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால், உங்களுக்கு உரிய கிரகம் சூரியன். நீங்க மிகுந்த ஒரு துணிச்சல் மிக்க ஒரு நபராக இருப்பீங்க. பிறர் செய்வதற்கு கடினம் என நினைக்கக்கூடிய காரியங்களுக்கு கூட இவர்கள் போற போக்கில் செய்து முடிப்பாங்களாம். இவர்களிடம் தலைமைத்துவ பண்பும், திறமையாக பேசும் பேச்சாற்றலும் இருக்கும். அதே சமயம் இவர்களிடம் செல்வாக்கும் அதிகரிக்கும், செல்வச் செழிப்பும் விருத்தியாகும். எதிலும் ஒளிவு மறைவின்றிய வெளிப்படையான குணமுடையவராக இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் தன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதையே செய்து முடிப்பார்கள். ஒருவர் மீது இவர்கள் உண்மையாக அன்பு செலுத்துறாங்க அப்படின்னா, போதும் போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அன்பு காட்டக்கூடியவராக இருப்பார்கள். அடுத்ததா நீங்க பிறந்தது திங்கட்கிழமையாக இருந்தால், உங்களுக்கு உரிய கிரகம் சந்திரன். இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் சற்றே சாந்த குணம் கொண்டவராக இருப்பாங்க. இவர்கள் பேரும் புகழுடனும் அனைவராலும் மதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வார்களாம். அதே சமயத்தில் இவர்கள் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறக்கூடிய திறன் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய தோற்றத்தையும், நகைச்சுவையாக பேசக்கூடிய பேச்சாற்றலையும் பெற்றவர்களாகத்தான் இருப்பாங்க. அது மட்டில்லாமல் இவங்களுக்கு நண்பர்களும் அதிகமாகவே இருப்பாங்க. இவர்களிடம் யாராச்சும் உதவின்னு சொல்லி கேட்டு வந்தாங்கன்னா, அப்படின்னா அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனம் படைத்தவராக இருப்பாங்க. அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு கடவுள் பக்தியும் அதிகமாகவே இருக்குமாம். அடுத்ததா நீங்க பிறந்தது செவ்வாய்க்கிழமையாக இருந்தால், உங்களுக்கு உரிய கிரகம் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் அனைத்து விடயங்களிலும் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவர்கள் இயற்கையாகவே சுறுசுறுப்பு குணம் அதிகமாகவும் உடைய நபர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டுமல்லாமல் தன் இலக்கினை அடைவதற்காக கடினமாக பாடுபட்டு உழைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளி ஆக இருப்பாங்களாம். இவர்கள் தன்னுடைய வாழ்வில் உழைப்பால் உயர்ந்த உத்தமர் அப்படின்னு சொல்லி அனைவராலும் பாராட்டவும் படுவார்கள். இவர்கள் வீண் சண்டைக்குள் போவதும் கிடையாது, மந்த சண்டைகளை விடுவதும் கிடையாது. அப்படிப்பட்ட உறுதியான மனநிலை கொண்டவராக இருப்பாங்க. அதே சமயத்தில் மிக முக்கியமான விடயம் என்னன்னா, இவர்களிடம் யாராவது பேசும்போது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அதே போன்று தான் இவர்களும் யாராவதுடன் பேசுறாங்க அப்படின்னா, கவனமாக இருப்பது நல்லது. இவர்கள் அடிக்கடி கோபப்படக்கூடிய இயல்பு கொண்டவர்கள். அப்படின்னாலும் அனைவரோடும் பண்பாகவும் அன்பாகவும் பழகுவாங்களாம். அடுத்ததா நீங்க பிறந்தது புதன்கிழமையாக இருந்தால், உங்களுக்குரிய கிரகம் புதன் பகவான். இந்த புதன்கிழமையில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே சமயம் ஏதேனும் ஒரு துறையில் சிறப்பு வாய்ந்தவர்களாகவும் திகழ்வார்களாம். இவர்களிடம் சிறந்த கல்வி, கேள்வி, ஞானம் போன்றவைகள் அதிகமாகவே இருக்கும். எப்போது பார்த்தாலும் புதிதாக ஒன்றை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துடனே இருப்பாங்க. அதே சமயத்தில் தனக்கு கிடைத்துள்ள இந்த வாழ்க்கையில் முழுமையாக அனுபவித்து ரசிச்சு வாழக்கூடியவராகவும் இருப்பாங்களாம்.
சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எவ்வளவு பெரிய விடயங்களாக இருந்தாலும் அவற்றை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டு வாழ்வை ரொம்ப ரொம்ப இலகுவாக வாழக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் அடிபணிந்து போகும் பழக்கம் இருக்கவே இருக்காது. வாழ்வில் முழுமையான சுதந்திரத்தோடு வாழவும் விரும்புவாங்க. அதே சமயம் தன் உறவுகளிடமும் விட்டுக்கொடுத்து போகும் பண்பு அதிகமாகவே இருக்கும். ரொம்ப ரொம்ப அன்பான ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க. அடுத்ததா நீங்க பிறந்தது வியாழக்கிழமையாக இருந்தால், உங்களுக்குரிய கிரகம் குரு பகவான். வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் மற்றவர்களை மதித்து நடக்கக்கூடியவராக இருப்பாங்க. உதவின்னு கேட்டு வரக்கூடிய அனைவருக்கும் உதவி செய்யும் குணமும் இவர்களிடம் அதிகமாகவே இருக்கும். அதே சமயத்தில் தன் வாழ்வில் நன்னெறிப்படி நேர்மையாக ஒழுக்கத்துடன் வாழணும் அப்படின்னு சொல்லியும் உறுதியோடு இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல மனமும், நல்ல எண்ணமும் கொண்ட உயர்ந்த லட்சியங்களை கொண்டவராகவும் விளங்குவாங்க. ஒருபோதுமே சண்டை சச்சரவுகளை விரும்பவே மாட்டாங்க. சமாதானத்தையும், ஒற்றுமை உணர்வையும் ரொம்ப கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க. அதே சமயத்தில் தன் வாழ்வில் எவ்வளவு புகழ்களை அடைந்தாலும் தன்னடக்கத்தோடு வாழக்கூடியவராகவும் இருப்பாங்க. ஆன்ம நாட்டமும் அதிகமாக இவர்களுக்கு இருக்கும். தன் வாழ்வு குறித்த ஒரு தெளிவான சிந்தனை கொண்டவராகவும் இருப்பாங்க. அடுத்ததா நீங்க பிறந்தது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் உங்களுக்குரிய கிரகம் சுக்கிர பகவான். இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் நல்ல எண்ணங்களும், நல்ல சிந்தனைகளும் கொண்டவராக இருப்பாங்க. வாழ்வின் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய இயல்பும் இவர்களிடம் இருக்கும். செல்வத்தின் மீதும் அதிக ஈடுபாடும், அதிக நாட்டமும் கொண்டவராக இருப்பாங்க. அதே சமயத்தில் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு சொல்லி இயல்பாக வாழக்கூடிய ஒரு தன்மையும் இவர்களிடம் இருக்கும். அதே சமயம் தன் குடும்பத்தின் மீதும் அதிக அக்கறை கொண்டவராக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் பிறரை எளிதாக நம்பும் சுபாவம் கொண்டவராக இருப்பாங்க. அதனாலேயே தன்னுடைய வாழ்வில் நிறைய ஏமாற்றங்களையும் சந்திச்சு இருப்பாங்க. இதனாலேயே இவங்களுக்கும் இந்த வாழ்க்கை குறித்த மிக தெளிந்த ஒரு அனுபவபூர்வமான ஞானம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களுக்கு தெய்வ நம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குமாம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் பிறந்த பெண் குழந்தைகள் வளர வளர செல்வ செழிப்போடு வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அடுத்ததா நீங்க பிறந்தது சனிக்கிழமையாக இருந்தால் உங்களுக்குரிய கிரகம் சனி பகவான். இந்த சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் அதிகளவான சமயோஜித புத்தி உள்ளவராக இருப்பாங்க. இவர்கள் எளிதில் யாரையும் நம்பவே மாட்டாங்க. தான் நினைத்த காரியத்தை நடத்தி முடிக்கும் வரையிலும் ஓயாமல் மன உறுதியோடும் மனதிடத்தோடும் இருப்பாங்க. அதே சமயத்தில் தன் வாழ்வில் தெளிந்த சிந்தனை கொண்டவராகவும், திடமாகவும், முடிவெடுக்கக்கூடிய திறன் கொண்டவராகவும் இருப்பாங்க. அதே சமயம் பிறரிடம் பேசிய காரியத்தை சாதிக்கக்கூடிய புத்தி கூர்மை கொண்டவராக இருப்பாங்க. இந்த சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் தன் அம்மாவின் மீது அதிக அளவு அன்பு கொண்டவராகவும் இருப்பாங்களாம். சரி நண்பர்களே, இன்னைக்கான பதிவு இவ்வளவுதான். நீங்க பிறந்த கிழமை எது என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது கூடவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.